வணக்கம். பிபிஐஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது என்ன மாவுன்னு பார்க்குறீங்களா? கொழுக்கட்டை மாவு தாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை நம்ம ஜல்லடையில் ஜலிச்சுக்கிட்டு இதில் வந்து பால் கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜல்லடையில் ஜலிச்சுக்கிறேன். நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து நல்லா கை பார்த்து ஜலிச்சுட்டு தான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, சண்டே ஸ்பெஷல். நம்ம கொழுக்கட்டை செஞ்சு நம்ம பேர குழந்தைகளோட சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. வெதுன்னு தண்ணி வச்சு தான் நம்ம மாவு பிணையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ வெந்நீர் வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன தான் வெல்லம் போட்டு பால் ஊற்றி நம்ம செஞ்சாலும் சுவைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் பால் கொழுக்கட்டை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், சுவையை அதிகரித்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பக்குவத்துக்கு தண்ணி காஞ்சா போதும், ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிறோம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ நம்ம மாவு பிணைய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி வெந்நீர் ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். என்ன தான் நம்ம வெல்லம் போட்டாலும் உப்பு போட்டு சுவையை அதிகரித்து செஞ்சு கொடுத்தோம்னா பால் கொழுக்கட்டை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவை கையை போட்டு நல்லா பிணைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பக்குவமாக நம்ம பிணைஞ்சிக்கிறணும். இப்போ கொழுக்கட்டை நம்ம உருட்டிக்கலாம். வாங்க எப்படி உருட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா நம்ம இப்படி பிணைஞ்சிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் மாவு. இந்த பக்குவத்துக்கு நம்ம தண்ணி வச்சு பிணைஞ்சிக்கிறணும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பாலாவும் குட்டி குச்சியாகவும் நம்ம உருட்டிக்கிடுவோம். உருட்டும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம உருட்டிக்கிடுவோம். கையில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு இந்த தட்டு வந்து நம்மளுக்கு ஒரு திருமணத்தில் சீவல் கம்பெனிக்காரவங்க வச்சு கொடுத்த தட்டு தான். சூப்பராக இருக்குது தட்டு. இப்போ நம்ம அதில் பால் கொழுக்கட்டை செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா இது மாதிரி பால் பாலாக இப்படி ஒட்டிக்கணும். குழந்தை இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா பால், வெல்லம், தேங்காய் பால் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் பால் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. குழந்தைங்களுக்கு வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆற்றி விடும். ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுக்கெல்லாம் போட்டு செய்யும்போது லீவு நாளையில் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளோட வேலைகளை அழுப்பு பார்க்காம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஊட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி பால் பாலாகவும் செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா இப்படி நம்ம பிணையிறது வந்து மாவை பக்குவமாக பிணைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஊட்டும் போது சூப்பராக வரும். இது மாதிரி குச்சி குச்சியாக நம்ம போட்டுக்கிடுவோம். குழந்தைங்க அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சின்னதாக போடக்கூடாது, ரொம்பவும் பெருசாகவும் போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டால் கரைஞ்சிக்கிறோம். நம்ம போடுறோம் இல்லையா, அப்போ கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் குழந்தைங்க எடுத்து சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக கையில் இப்படி எடுத்து சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்ப வேணுது. மாவு இருந்தது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு பேரக்குட்டியை கேட்டாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறது? சரி மாவு இருக்குது, வாங்க பால் கொழுக்கட்டையை இன்றைக்கி உருட்டி விடுவோம் அப்படின்னு பிணைஞ்சு இப்போ உருட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு எப்படி நம்ம கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம செஞ்சு கொடுக்குறதுலையே குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடணும். இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் இது மாதிரி உருட்டிக்கிட்டோம். வாங்க இப்போ நம்ம எப்படி போய் கொழுக்கட்டையை நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணுறது, எப்படி செஞ்சால் கொழுக்கட்டையெல்லாம் கரையாமல் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட நம்ம சொல்ல போகிறேன்.
வாங்க போய் கொழுக்கட்டையை போய் பால் கொழுக்கட்டையை செய்வோம். சூப்பராக நம்ம பால் கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் கொழுக்கட்டை. நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறையாவே பால் கொழுக்கட்டை சாப்பிடுவோம். அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்ற மாதிரி. ஓகே, இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு. பாலையும் ஊற்றிக்கிடுவோம், காயட்டும். கொழுக்கட்டை ஊற்றி வச்சுருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொழுக்கட்டைக்கு ஊற்றி வச்சுருக்கிறத போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் நம்ம போட்டிருக்கோம். வேலை வெந்துக்கிட்டு இருக்கு. பால் கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்மளுக்கு நான் லைவாகவும் போட்டிருக்கேன், பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஓகே, வேகட்டும். நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இறக்கியாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தையும் சேர்த்துக்கிறோம், அப்படியே கரைஞ்சிக்கும். போதும். சாப்பாடு கடையில் எண்ணெய் பலகாரம் இப்படிலாம் நம்ம செஞ்சு வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? சரி, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்போமே தான் இன்றைக்கி நான் போட்ட. வெல்லம் வந்து நம்மளுக்கு சூடாக கரைஞ்சிரும். ஏலக்காய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன், வாசத்துக்காக போட்டுக்கிறோம். சூப்பரான பால் கொழுக்கட்டை. வெள்ளம் கரைய கரைய கலர் மாறுதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை எப்படி செஞ்சுருக்கோங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நம்ம பன்னீர் பாக்கியலட்சுமி சேனலில் லைவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்? அரிசி மாவு சேர்த்துருக்கோம், பால் சேர்த்துருக்கோம். அரிசி மாவை நல்லா வெந்நீரை வெதுன்னு காய வச்சு உருட்டி இப்போ மாவை பிணைஞ்சிக்கிட்டு நல்லா கொழுக்கட்டையாக பாலாகவும் குச்சி குச்சியாகவும் உருட்டிக்கிட்டோம். உருட்டி இப்போ நம்ம வந்து அப்புறம் பாலை காய வச்சு நம்ம உருட்டின கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து போட்டு வேக விட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு சூப்பரான பால் கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இது மாதிரி விரும்பி கொழுக்கட்டை சாப்பிட்றவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து சாப்பிடும்போது இதோட சுவையும் மனமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறட்டும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கொழுக்கட்டை வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.